அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நிறைவானவற்றை தூய்மையானவற்றை விரும்புங்கள். கிறிஸ்துவை போலவே பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, மன்னிப்பு, அமைதி ஆகியவற்றை நம்மில் உணர வேண்டுமுயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனான சந்திப்பு நமது இருப்பை மாற்றுகின்றது, நமது விருப்பங்கள், ஆசைகள் மற்றும் எண்ணங்களை ஒளிரச் செய்கின்றது என்றும், இளைஞர்கள் எங்கிருந்தாலும் பெரிய காரியங்களை, நிறைவானவற்றை, தூய்மையானவற்றை மட்டும் விரும்புபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 3 ஞாயிறன்று உரோமின் டார் வகாட்டா என்னும் பகுதியில் நடைபெற்ற இளையோர் யூபிலிக்கான திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த எம்மாவு சீடர்கள் பற்றிய கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எல்லாவற்றையும் சாதாரணமாகவும் நிலையானதாகவும் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கைக்காக அல்ல, மாறாக அன்பில் தொடர்ந்து மீண்டும் உருவாக்கப்படும் ஓர் இருப்புக்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்றும், சிறுகுழந்தையைப் போல கண்களை உயர்த்தி கால்விரல்களை எக்கி ஜன்னல் வழியே நமக்காக காத்து கொண்டிருக்கும் கடவுளை பார்க்க முயல்வோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நமது இதயங்களை அகலமாக திறந்து அவரை நமது இதயத்திற்குள் நுழைய அனுமதித்து முடிவில்லா விண்ணக வாழ்வின் இடங்களை பார்ப்பது மிக அழகானது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், நமக்காக காத்திருந்து நமது ஆன்மாவின் ஜன்னலை தட்டுகின்ற அவர் முன் நம்மை ஒப்படைப்போம் என்றும் கூறினார். கிறிஸ்துவைப் போல பரிவு. உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன? வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? அர்த்தமின்மை, சலிப்பு மற்றும் அற்பத்தனத்தில் சிக்கிக் கொள்வதிலிருந்து நம்மை எது விடுவிக்க முடியும் என்ற பல கேள்விகள் நமது இதயங்களை பற்றி எரியச் செய்யும் கேள்வியாக இருக்கின்றது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், நமது இருப்பின் முழுமை நாம் எதை சேகரிக்கிறோம் என்பதை பொறுத்ததோ அல்லது நம்மிடம் இருப்பதை பொறுத்ததோ அல்ல. மாறாக அது நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்ற மற்றும் பகிர்ந்து கொள்கின்ற விடயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பொருள்களை வாங்குதல், சேமித்து வைத்தல், பயன்படுத்துதல் மட்டும் போதாது. உலகில் உள்ள அனைத்தும் நம்மை கடவுளுடனும் நம் சகோதர சகோதரிகளுடனும் உண்மையில் ஒன்றிணைக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்றும், இவை நம் வாழ்வில் அர்த்தமுள்ளதாக இருப்பதை உணர கிறிஸ்துவைப் போலவே பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, மன்னிப்பு, அமைதி ஆகியவற்றை உணர வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. உரோ 5:5 என்பதன் அர்த்தத்தை இதன் அடிப்படையில் நாம் இன்னும் தெளிவாக புரிந்துகொள்வோம் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இயேசுவே நமது எதிர்நோக்கு என்பதை இளைஞர்கள் உணர்ந்து வாழ வலியுறுத்தினார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.